மன்னார்குடியில் மின்வாரிய ஊழியர் என கூறி நூதன முறையில் பணம் பறித்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மின் இணைப்பு எண்களை ஸ்டிக்கரில் ஒட்ட அப்டேட் வந்துள்ளது என கூறி பணப்பறிப்பில் ஈடுபட்ட நபர் யார், நடந்தது என்ன? மின் இணைப்பு எண்ணை பிளாஸ்டிக் அட்டையில் அச்சிட அரசு உத்தரவிட்டிருப்பதாக கூறி வீட்டிற்கு 100 ரூபாய் வசூலித்த கேடி மன்னன் இவர்தான். மின்வாரிய சின்னம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் அட்டையுடன் வந்து உள்ளூர் மக்களுக்கு விபூதி அடித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஆர்பி சிவம் நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இப்பகுதிக்கு வந்த மர்ம நபர் ஒருவர் தான் மின்வாரியத்தில் இருந்து வந்திருப்பதாகவும் வீட்டில் உள்ள மின் இணைப்பு எண்களை ஸ்டிக்கர்களாக ஒட்ட அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். மின்வாரிய சின்னம் பொறிக்கப்பட்ட பிளாஸ்டிக் அட்டையுடன் வந்தவர் வீட்டில் வசிப்பவர்களிடம் மின் இணைப்பு எண்ணை கேட்டு அதை பிளாஸ்டிக் அட்டையில் ஒட்டி தந்துள்ளார். அதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் 100 ரூபாய் என வசூலும் செய்துள்ளார். மின்வாரியத்தில் புதிய அப்டேட் என நினைத்த பொதுமக்கள் 100 ரூபாய் தானே என பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட மர்மநபர் இதே பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டி 10,000ற்கு மேல் கல்லா கட்டியுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் சந்தேகமடைந்த உள்ளூர் வாசிகள் சிலர் இது குறித்து மன்னார்குடி மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டுள்ளனர். மின்வாரியத்தில் அதுபோன்று எந்தவித உத்தரவும் போடவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனை அடுத்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் மர்ம நபர் வந்து சென்ற சிசிடிவி காட்சி ஆதாரங்களுடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் ஏமாற்று வேலையில் ஈடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். மின்வாரிய ஊழியர் என கூறி மின் இணைப்பு எண்களை ஒட்டி நூதன முறையில் பணம் பறித்த சம்பவம் மன்னார்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.